7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து அழகு 3 வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுதானே? ரைட். ஸோ லாஸ்ட் டாபிக் அந்த அழகு 3 யூனிட் 3ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ் அப்படின்னு இந்த டாபிக் தான். தமிழ்ல பாத்தீங்கன்னா இப்ப டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை இதை பத்தி உங்களுக்கு தெரியும். சாலிட் திரவம் வாயு அப்படிங்கிற 3 அஹ், வகையா இருக்கக்கூடிய மேட்டர் அதை பத்தியும் உங்களுக்கு தெரியும். இந்த வெப்பநிலை கொடுக்கறனால டெம்பரேச்சர் கொடுக்கறனால இந்த வெப்பத்தோடைய விளைவு எப்படி இதுலலாம் திரவத்துல பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு சிமுலேஷன் இருக்கு. அந்த சிமுலேஷன்ங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம டே டு லைஃப்ல பார்க்கக்கூடியது ஒரு சிமுலேஷன் தான். நம்ம அந்த சிமுலேஷன் நடக்கும்போது நான் சொல்றேன். சரியா? ஓகே. அதை நீங்க பாருங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். நம்ம அடுத்த வாரம் இந்த யூனிட் செகண்ட் யூனிட்டோடைய டெஸ்ட். ஓகே, ரைட். ஸோ ஒரு மோட்டிவேஷன்ஸ் ஒரு லைன் உங்களுக்கு சொல்லிடலாம். அதாவது அஹ், தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறது ஃபேமஸான சயின்டிஸ்ட், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அவர் நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்காரு. அந்த தத்துவங்கள் நிறைய இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகும். நான் அவர் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதான் ஆக்சுவலி அவங்கலாம் என்னன்னா அஹ், பணக்காரங்களா இருந்துக்கிட்டு அவங்கலாம் யாருமே சொல்லலை. அவங்கெல்லாம் நல்ல கடின உழைப்பு பண்ணிக்கிட்டு ஒரு ஃபீல்டில் கடின உழைப்பு பண்ணி ஒரு விஷயத்தை சாதிச்ச பிறகு தான் அதெல்லாம் சொல்றாங்க. அப்போ அவங்க இது நம்ம கேட்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை அனுபவிச்சிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால அதை சொல்லுவாங்க. அப்போ அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து சொல்லுவார், நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம் வீக்னஸ் எதுனா ஒரு விஷயத்த தொடங்கின விஷயத்த விட்டுட்டு போறது அப்படிம்பார். வீக்னஸ், நம்மளுடைய மிகப்பெரிய வீக்னஸ் எதுனா ஒரு நல்ல விஷயத்த தொடங்கியிருப்போம், இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியா ஜெயிக்கணும்னு நம்ம நினைச்சிருப்போம். அதை பாதியிலே விட்டுட்டு போறதுதான் கிரேட்டஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவார். சரியா? நீங்க கிவிங் அப் பண்ணிட்டீங்கன்னா, விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்போ சக்சீட் ஆகணும்னா அதுக்கு அவர் ஒன்று சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில சக்சீட் ஆகணும்னா அந்த விஷயத்த ஒன் மோர் டைம் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒன் மோர் டைம், இன்னும் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த தடவையில நீங்க வின் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிதானே? நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா வின் பண்றதுக்கு சான்சஸ் இல்ல. தோத்து போயிட்டீங்க, அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இருக்கும் தவிர ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், ஃபுட்பால் மேட்ச் பாக்குறோம். இந்த ஹிஸ்டரியிலேயே வந்து ஒரே டீம் தான் எல்லாத்தையும் தோத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஜெயிச்சதே இல்லைங்கிற இந்த டீம் நீங்க இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய வீக்கான டீம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு தடவை ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய டீம் கூட ஜெயிச்சிருப்பாங்க. அப்படிதானே? நம்ம அது கிரிக்கெட்ல பார்க்கலாம். இன்னும் ஃபுட்பால் நீங்க எந்த கேம்லாம் பார்க்கலாம். அப்போ நானா ஒரு 10 மேட்ச் தோத்துட்டாமாப்பா, திருப்பி எதுக்கு நான் போட்டு கிரிக்கெட் விளாடணும்? திருப்பி நான் எதுக்கு போட்டு ஒரு ஃபுட்பால் விளாடணும்? திருப்பி நான் ஒரு குறைய நான் மார்க் எடுத்திருக்கேன், நான் திருப்பி எதுக்கு போய் படிக்கணும்? இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, நான் திருப்பி எதுக்கு கண்டினியூ பண்ணணும்? இது அப்படியே விட்டுட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெற்றி பெறக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இன்னும் ஒரு டைம்டா, இன்னும் ஒரு டைம் ஜெய் ஒரு டைம் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கணும். அப்ப அந்த ஒரு டைம், ஏன்னா அவரு அந்த மின்சார பல்பு அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. தாமஸ் ஆல்வா அவர் அப்படிதான் 1000 மட்டும் தோத்து 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 தான் கண்டுபிடிச்சாரு. அவர் 2வது தடவை இல்ல 10வது தடவை இல்லப்பா நம்மளால முடியாது, வேற ஃபியூச்சர்ல எவனா வரதும் கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாரா? விட்டுட்டேன்னா அவ்வளவுதான், அந்த சக்சஸ் அவர் அடைஞ்சிருக்கே மாட்டார். அப்போ அடுத்த மட்டும் ட்ரை பண்றாரு. அப்ப அடுத்த மட்டும் தோல்வி வருது. ஒரு உதாரணத்துக்கு தோல்வி வருதுன்னா இந்த வார்த்தையை வச்சுக்கணும், ஒன் மோர் டைம். அடுத்த தடவை அப்பவும் தோல்வியா, ஒன் மோர் டைம். இதை தான் நீங்க யோசிங்க தவிர வெற்றியை யோசிக்க கூடாது. அப்படி ஒன் மோர் டைம் நீங்க பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு டைம் வெற்றி வரும்ல. அவ்வளவுதான். அதுல நீங்க அடைஞ்ச அந்த தோல்விகள்லாம் போயிடும். ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கோர்ஸை. ரைட். இப்போ நம்ம போன கிளாஸ்ல படிச்சதை ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸ் போலான்னு நான் அந்த ஒரு மூணு ஒன் வேர்டு தான் நம்ம போன கிளாஸ் படிச்சதை ஜஸ்ட் ரீகால் பண்றதுக்காண்டி நான் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். ஓகேவாப்பா? ஓகே, ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, குட். இப்போ போன கிளாஸ் படிச்சது மட்டும்தான் ஒரே ஒன் வேர்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலால இருந்து எடுத்திருக்கேன். அதாவது வேதியியல் வாய்ப்பாடு. வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் சல்ஃபரிக் ஆசிட்? நீங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க, இல்ல அன்மியூட் பண்ணி கூட நீங்க சொல்லலாம். யார் அதிகமா ஆன்சர் பண்றாங்கிறது இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் உண்டு. கிஃப்ட்டுக்காண்டி மட்டும் இல்ல,
ஆன்சரை நீங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும். சரியா? அதனால சொல்றேன். வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் சல்ஃபரிக் ஆசிட்? கந்தக அமிலத்தோடைய வேதியியல் சூத்திரம் என்ன? யாராவது தெரிஞ்சா சாட் பாக்ஸ் பண்ணுங்க. H2SO3, H2SO4, HCl, HNO3. எனிபடி சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியானதா, உங்க புக்கில் உள்ளதா. நான் எதுவுமே இன்னும் வெளியில இருந்து எங்கேயுமே கேட்கல, ஜஸ்ட் இதை தான் கேட்குறோம். கந்தக அமிலத்தோட வேதியியல் சூத்திரம் என்ன? எஸ், வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே தான் வரப்போகுது, அப்படிதானே? ஆப்ஷன் பி என்னது? H2SO4. வெரி குட், சூப்பர். கந்தக அமிலம் சல்பூரிக் ஆசிட்டோடைய ஆன்சர், அதாவது வேதியியல் வாய்ப்பாடு என்ன ஆன்சர்னா இதுதான். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு கலர் பண்ணி காமிக்கலாமா? இதை பண்ணி காமிக்கலாம், ரெட்டே பண்ணி காமிப்போம். சூப்பர், வெரி குட் பா. ஓகே, குட். இது மாதிரி அடுத்த ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. இந்த ரெண்டாவது சொல்லுங்க. எம்சிக்யூ அட்டாமிசிட்டில இருந்து எடுத்துக்கேன், அதாவது அணுக்கட்டு எண்ணில இருந்து எடுத்துக்கேன். வாட் இஸ் த அட்டாமிசிட்டி ஆஃப் ஓசோன்? O3. ஓசோன் நம்ம O3 தான் சொல்லுவோம். ஓசோன் O3யோட அணுக்கட்டு எண் என்ன? அணுக்கட்டு என்ன அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன? ஈஸி தானே, போன கிளாஸ் பார்த்தது தானே. ஓகே, என்னப்பா வரும்? ஓசோன் O3யோட அணுக்கட்டு எண் என்ன? எஸ், வெரி குட். அணுக்கட்டுனாலே, அதாவது அட்டாமிசிட்டினாலே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுக்களுடைய எண்ணிக்கை. O3 அவங்களே கொடுத்துருக்காங்க. 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு. அப்போ அணுக்கட்டு என்னவா இருக்கும்? எஸ், 3. வெரி குட். இப்ப புரிஞ்சுதா? ஓகேப்பா, ரைட், சூப்பர், குட். இப்போ நம்ம மூன்றாவது ஒன்று எடுப்போம். ஓகே, இதுக்கு போவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் இஸ் ஏ நான் மெட்டல் அப்படின்னு கேட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து ரொம்ப சிம்பிளா அலோகம் எது? இங்க கீழே இருக்க நாளை நீங்க நல்லா பாருங்க. இதுல ஏதோ ஒண்ணு அலோகம். நம்ம ஆல்ரெடி உலோகம், அலோகம், உலோக போலி, மெட்டல், நான் மெட்டல், மெட்டலைஸ் பார்த்துருக்கோம். பட் அலோகம்னா என்ன? நான் மெட்டல் இதுல கொடுத்துருக்காது. இது அலோகத்தோடைய பண்புகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், உலோகத்தோட பண்புகள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த பிக்சர்லாம் காமிச்சிருக்கேன், அப்புறம் அந்த ஒரு ஒன் வேர்டு மாதிரி சிமுலேஷன் மாதிரி காமிச்சிருக்கேன். ரைட்டா? ஞாபகம் இருக்கும். அயன் இரும்புவா, ஆக்சிஜன் ஆக்சிஜனா, காப்பர் செப்பு, செம்பு அடிவாங்க, செப்பு பாத்திரம், செப்பு கூட சொல்லுவாங்க. சரியா? அலுமினியம் அலுமினியமா. எது வந்து நான் மெட்டல்? எஸ், வெரி குட், ஆக்சிஜன். குட். ஸோ ஆக்சிஜன் தான் சார். கிளியர் ஆயிட்டா? நான் மெட்டல், ஏன்னா மற்ற மூணுமே பார்த்தீங்கன்னா மெட்டல். இரும்பு, காப்பரு, அலுமினியம்லாம் மெட்டல். ஆக்சிஜன் மட்டும் தான் ஒரு கேஸ்ல இருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ல நம்ம படிப்போம். இதெல்லாம் போன கிளாஸ்ல உள்ள பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நல்லா தெளிவா சொன்னீங்க. ஓகே, ரைட், அதனால ஞாபகம் இருக்கு. ரைட், இப்போ நம்ம இந்த டாபிக்கை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சிமுலேஷன் போகலாம். இல்லை டைரக்டா சிமுலேஷன் சொல்லலாம், ஆனா லேசா அந்த டாபிக்கை லேசா சொல்லிடுறேன். டெம்பரேச்சர், நீங்க வெப்பம் கொடுக்குறீங்க. பொதுவா இது ஒரு ஒரு பார்ட்டிகல், நிறைய பார்ட்டிகல். இந்த இது பேன ஒரு பார்ட்டிகல். இதுலலாம் ஏகப்பட்ட பார்ட்டிகல், அதாவது மேட்டர்ல ஏகப்பட்ட பார்ட்டிகல் இருக்கு. எல்லாத்துலயும் இந்த இதுல பார்ட்டிகல் இருக்கு, அதுல பார்ட்டிகல் இருக்கு, கண்ணில் இருக்கு, காத்துல இருக்கு, தண்ணியில இருக்கு, எதுலாம் சொல்லலாம். அப்படிதான். இந்த பார்ட்டிகல் பாத்தீங்கன்னா சாலிட் திடம், லிக்யூட் திரவம், அப்புறம் கேஸ் அப்படிங்கிற வாயு. இந்த மூன்றுலயும் வேற வேற மாதிரி உட்கார்ந்துருக்கும். பார்ட்டிகிள்ஸ் தான், ஆனா துகள்கள் தான். ஆனா இந்த மூன்றுலயும் வேற வேற மாதிரி உட்கார்ந்துருக்கும். திடப்பொருள் நீங்க பார்க்கக்கூடிய இடத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் துகள்கள் ரொம்ப நெருக்கிற மாதிரி உட்காந்துருக்கும். அப்படி நெருக்கிற மாதிரி உட்காந்துருக்கும். சரியா? திர திரவத்துல கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இப்படி உட்காந்துருக்கும். வாயுல கேட்க வேண்டாம், அந்த பார்ட்டிகலுக்குலாம் ஏன்னா நிறைய இடம் அப்படி இருக்கும். ஸோ அங்கங்க உட்காந்துருப்பாரு. இதுதான் ரொம்ப பேசிக்கானது. ஓகே, நான் சாலிட ஹீட் பண்றேன், வெப்பப்படுத்துறேன் அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு அந்த ஹீட் இணைஞ்சு போகுமா? உடனே இந்த பார்ட்டிகல் இப்படி துள்ள ஆரம்பிச்சிடும், ரொம்ப விகாரசா.
வைப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். அதை நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுக்கப்புறம் அப்படி பட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிடும். இது தே மூவ் ஸ்லைட்லி ஃபர்தர் அப்பார்ட் ஃப்ரம் ஒன் another. அப்ப இதனால என்ன ஆகும் சார்? பார்ட்டிகிள் ரொம்ப பெருசானா அந்த மேட்டரோடைய வால்யூம், அந்த பருப்பொருளுடைய கன அளவு இன்க்ரீஸ் ஆயிரும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பான்ஷன், விரிவடைதல். ஒரு திடப்பொருள் ஹீட் பண்ணா விரிவடைமா சார்னா கண்டிப்பா ஆரையும். நம்மளோட வீட்டுல உள்ள பாத்திரத்துல இருந்து தண்டவாளம் வரைக்கும் எல்லாமே விரிவடையும். ஆனா ரொம்ப பெருசா உடனே ரொம்ப ஹீட் பண்ண உடனே ரொம்ப பெருசெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகிடாது. ஆனா பட் எக்ஸ்பென்ஸ் ஆகும்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். திருப்பி திருப்பி குளிர்ந்ததுன்னா திருப்பி பழைய சேஃப்க்கு வந்துடும். சரியா? அப்போ என்ன நடந்தது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்டர் அதாவது பருப்பொருள் எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்போ அப்படின்னா நீங்க ஹீட் கொடுக்கும்போது. அது எதா இருந்தாலும் சரி, சாலிடா இருந்தாலும் சரி, திரவம் இருந்தாலும் வாயு இருந்தாலும் சரி. அப்போ சாலிட்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, திரவத்திலையும் வாயு வால்யூம் கன அளவு இன்க்ரீஸ் ஆகும், கேஸ்லயும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்ப இந்த வால்யூம் கன அளவு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? இந்த பார்ட்டிகிளுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி போனதுனால. ரைட்டா? ஆனா சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ரிமைன் சேம். அதாவது அந்த பார்ட்டிகல் துகளுடைய சைஸ்னு ஒன்று இருக்குல்ல, அளவு, அது அப்படியே தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இப்ப இருக்காது, கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருப்ப. எப்போ நீங்க ஹீட்டிங் கொடுத்த பிறகு. இது கிளியர் ஆயிட்டா? இது எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிட்டா? ஓகே. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஹீட் பண்ணா மாஸ் டஸ் நாட் சேஞ்ச். நிறை மாறாது. ஒரு பொருளுடைய நிறை மாறாது. நீங்க ஹீட் பண்றீங்க, இல்ல எக்ஸ்பெண்ட் ஆகுது, விரிவடையுது, வெப்பப்படுத்துறீங்கன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகலாம், கன அளவு சேஞ்ச் ஆகலாம், ஆனா நிறை சேஞ்சே ஆகாது. மாஸ் ஆஃப் த மேட்டர் டஸ் நாட் சேஞ்ச். இது கிளியர் ஆயிட்டா? அதே மாதிரி இன்னொன்னு சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னேன். அது முன்னாடி சொன்னேன், சைஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னேன். அது பார்ட்டிகளோட சைஸ் சேஞ்ச் ஆகுது, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் சேஞ்ச் ஆகுது. 10 பார்ட்டிகல் இருந்தாங்கன்னா 10 பார்ட்டிகல் தான் இருக்கும். திடீர்னு நீங்க ஹீட் பண்ண போது எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது 20 பார்ட்டிகளும் வந்தது. ஸோ அந்த துகள்களோட எண்ணிக்கையும் சரி, துகள்களுடைய அளவும் சரி மாறாது. அப்போ ஹீட்டிங்ல மாஸ் தான் கன்சர்வ்டு. வெப்பப்படுத்தும் போது நிறை தான் மாறாமல் இருக்கும். கரெக்டா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சதுல? ரைட். சரி சார். இப்போ இதுதான் சாலிடு. இப்போ சாலிடுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து இன்னொன்னு சொல்லலாம். அது நம்ம சிம்லேஷன் பார்க்கலாம். ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி நீங்க ஹீட் பண்றீங்க, இல்லைன்னா வெளியில எடுத்து வச்சுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல உருக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெளியில உள்ள அந்த ஹீட்னால உருகும். அப்படிதானே? ஐஸ் கட்டி இப்படி இருக்கு, ஒரு கியூப் மாதிரி போட்டுக்கிறேன், ஊர் எப்படி தனித்தனியா தண்ணியா போயிடும். அப்ப இதுக்கு வெளியில இருந்து ஹீட்டோ இல்ல நீங்க ஏதோ ஹீட் கொடுக்குறீங்க. அப்போ இந்த ஐஸ் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல இருக்குது, திடம் இதுல இருக்குது, திரவமா மாறுது, லிக்யூடா மாறுது. அப்போ ஒரு நிலை விட்டு ஒரு நிலை போதா? இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஏன்னா பருப்பொருட்களுடைய இது தெரியும், சாலிட், திரவம், வாயுன்னு தெரியும். பட் இப்படி பனிக்கட்டி உருகுறதுங்கிறது பருப்பொருளுடைய நிலை மாற்றத்துக்கு உதாரணம். இந்த இது வந்து உருகுதல் சொல்றோம். இந்த உருகுதல் மட்டும் இல்லாம கொதித்தல், உறைதல், ஆவி சுருங்குதல், இது எல்லாமே இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் ஆயிட்டா? ஓகே ரைட்டா? ஸோ இதை சிமுலேஷன் பார்க்குறேன். சிமுலேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ரைட். இப்போ பாருங்க, ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனை. ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். தெரிஞ்சிடும். ஓகே குட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருட்களுடைய அந்த நிலை, பேசிக்ஸ். அதுக்கப்புறம் ஃபேஸ் சேஞ்ச் இருக்கு, அதையும் பார்க்க போறோம். அதுக்கு இன்னொன்று இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க. இப்போ இங்க பார்க்கும் போது சைட்ல பாருங்க, சாலிடு, லிக்யூடு, கேஸ் அப்படின்னு 3 வடிவங்கள் இருக்கு. திடம், திரவம், வாயு அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சாலிடா எடுத்துக்கிறேன். இந்த சாலிடா எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டிகல் பாருங்க நெருக்கமாக இருக்கு. சரியா? தெரியுதா உங்களுக்கு? நான் ஹீட் பண்றேன், வெப்பப்படுத்த, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஹீட் பண்றேன், என்ன நடக்கும் பாருங்க. ஹீட் பண்ண என்ன நடக்கணும்? அந்த பார்ட்டிகல்லாம் ரொம்ப துள்ள ஆரம்பிச்சிரும், இடைவெளியே வந்துடும் சொன்ன பாருங்க. அழகா பார்க்கலாம் பாருங்க. இந்த பாருங்க, தெரியுதா? இன்னும் ஹீட் கொடுக்கும்போது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகும்.
அப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் சார், ஹீட் பண்ணா அது நான் கூல் பண்ணா எஸ் அதையும் பார்க்கலாம். குளிர்வித்தால் இப்ப இந்த இருக்கு சரியா. இப்ப பாருங்க, நான் இத பாட்டுக்கலாம் அப்படியே அங்க துள்ள போயிட்டு இப்ப நான் திருப்பி அந்த ரூமை வந்து கூல் பண்றேன். என்ன நடக்கு நீங்களே பாருங்க, அப்புறம் சொல்லுங்க சார் நான் இதான் சார் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. குளிர் வைக்கிறேன், கூல் பண்றேன், என்ன நடக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா காமிக்கிறேன், சொல்லுங்க சார். நீங்க குளிர் வைத்தனால இதான் சார் நடந்ததுன்னு சொல்லுங்க. ஆ எஸ், பார்ட்டிகல்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. வழக்கம் போல இருந்த மாதிரியே ஒரு மாதிரி இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் பக்கத்துல பக்கம் வந்துட்டு பாத்தீங்களா. இதுதான் இப்ப வெப்பத்தோடைய விளைவை நீங்க பாக்கீங்களா, கண் கூட பாக்கீங்களா. இதை நம்ம எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து சூட் பண்ணிட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இமேஜின் பண்ண முடியாது. அப்படிதானே, அதுல உள்ள பார்ட்டிகள் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா இதுல அழகா பார்க்கலாம். இப்ப இது சாலிட் பாத்தீங்க, லிக்விட் பார்ப்போமா. இப்போ ஒரு வாட்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு லிக்விட் நான் எடுக்கிறேன். வாட்டர்னா H2O, இரண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், அதனால அந்த கலரை அழகா காமிச்சிருப்பாங்க. இது ஆல்ரெடி பாருங்க, ஆல்ரெடி துள்ளிட்டு தான் இருப்பாரு. பார்ட்டிகல் துகள்கள் அங்க ஏற்கனவே துள்ளிட்டு தான் இருக்கும். கேப்பும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு, ரொம்ப கேப் இருக்காது, அது வாயுக்கு தான் இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும். சாலிட் மாதிரி நெருக்கமா இருக்காது. ஓகே குட். இப்போ என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணலாமா, என்ன நடக்கும் பார்க்குமா. உங்களுக்கே தெரியும், பார்ட்டிகல்லாம் உடனே ரொம்ப துள்ள ஆரம்பிச்சிருவாங்க. கேப்பு, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் கேப்பை பாருங்க. இப்போ வரும் பாருங்க, டெம்பரேச்சர் கூட்டிட்டே இருக்கேன், இப்போ பாருங்க ஒவ்வொரு பார்ட்டிகளா ரொம்ப ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. கேப்பு ரொம்ப அதிகமா ஆயிட்டு பாருங்க. திருப்பி நீங்க கூல் பண்ணலாம், கூல் பண்ணா திருப்பி எல்லாமே ஸ்லோவா ஆவாங்க. ஸ்லோ ஆகி திருப்பி அப்படியே ஒரு 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 மாதிரி இடத்துல செட் ஆவாங்க. இது நம்ம ரொம்ப நேரம் டெம்பரேச்சர் கொடுத்தனால ரொம்ப நேரம் ஆகும் அப்படி கூல் ஆகிறதுக்கு. ஆனால் இப்பவுமே உங்களுக்கு பார்க்க தெரியுது, ஆமா சார் அந்த பார்ட்டிகல்லாம் ஸ்லோ ஆகி அப்படியே ஒரு இடத்துல உட்காருங்க சார். ஓகே, இது லிக்விடுக்கு. ஓகே, இப்போ கேஸ் எடுக்குமா, கேஸுக்கு ஒரு ஆக்சிஜன் எடுக்குமே சரியா. இப்படி எடுக்கிறேன். ஆல்ரெடி அவர் வந்து ரூம்குள்ள இப்படிதான் இருக்காரு, அவர் எங்கேயுமே உட்கார மாட்டாரு, அங்கங்கேயுமே தள்ளி தள்ளி தான் இருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப விகாரஸா வைப்ரேட் ஆகாது, பட் எல்லாமே அந்தந்த இடத்துல அப்படியே சுத்திட்டே இருப்பாரு. ஆல்ரெடி இடம் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் ஹீட் பண்ணா துள்ளல் கொஞ்சம் அதிகமாகும் பாருங்க, வைப்ரேஷன் அதிகமாகும் டெம்பரேச்சர் கொடுத்துட்டே இருக்கும்போது. அண்ட் அவருக்கு போறதுக்கு இடமே இல்லை, ஏன்னா அவரு ஆல்ரெடி ரூம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப ஹீட் கொடுத்தீங்கன்னா போறதுக்கு இடம் இல்லை, அதனால போயிட்டு அந்த சவுத்துல போய் மோதி திருப்பி வந்து திருப்பி ஹீட் ஆகி இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இதுதான் தி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட் லிக்விட் கேஸ். நீங்க கண் கூட பாத்தீங்களா, குட் சரியா. இப்போ இது ஃபேஸ் சேஞ்ச். இதுல வந்து நீங்க ஹீட் பண்ணா வாட்டரா மாறும், ஒரு ஐஸ் கட்டியை உருக்குனா தண்ணியா மாறும், அப்படிலாம் பார்க்கலாம். ஆனா இதை விட ஒன்னு சூப்பரான இன்னொன்னு இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியும் இப்போ. ஓகே, இப்போ உங்க உங்க முன்னாடி நான் ஒரு சாலிட் வச்சிருக்கேன், ஐஸ் கட்டி தான். ஐஸ் கட்டி ஒரு சாலிட் தானே, திடம். திடம் ஸ்டார்டிங் ஸ்டேட், அது திடத்துல இருக்கு. நான் என்ன ஸ்டேட்டா மாத்த போறேன்னு ஆசைப்படுறேன், நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிக்விடா மாத்த முடியாது, சாலிட் டு சாலிட் மாத்த முடியாது, லிக்விடா மாத்தலாம், திரவமா மாத்தலாம். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். என்ன நடந்திருக்குன்னா, சைடில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறையும். அதாவது குறையும்னா இந்த இடத்துல வந்து -53லேருந்து -19 டிகிரி அப்படிங்கிற மாதிரி கூடுது. ரைட்டா, நல்லா பாருங்க என்ன நடக்கு அப்படின்னு மெதுவாக பாருங்க. 0 டிகிரி வந்த உடனே மெல்டிங் ஆயிட்டு உருகிடுச்சு. புரியுதா, நீங்க சாலிட் கையில வச்சிருந்தீங்க, இப்போ இதுதான் நம்ம வீட்லயும் நடக்கும். ஓகே, இப்போ லிக்யூடா மாறிட்டு. இப்போ இதுல இந்த ப்ராசஸ் என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் போலாம். ஸோ ஒரு ஐஸ் கட்டி வச்சிருந்தீங்க, சாலிடா இருக்கு, திட பொருளா இருக்கு. டெம்பரேச்சர் நான் கொடுக்கணும் அப்படின்னா சார் அதுல இருந்து 53ல குறைஞ்சலாம் சார் வந்து நீங்க நினைக்கலாம், மைனஸ்ல இருந்துச்சு. ஸோ -53ல நீங்க டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து குறைய தான் செய்யும். புரியுதா, 53 50 49 அப்படின்னு. அதனால 0 டிகிரி வரும். 0 டிகிரி முன்னாடி வரைக்கும் பனிக்கட்டி பனிக்கட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்க அது பின்னாடி பார்ப்பீங்க, ஒரு
வாட்டர் வந்து ஐஸ் கட்டியா மாறுறது பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல ஐஸ் கட்டியா மாறும். அதே மாதிரி தான் ஐஸ் கட்டியோட டெம்பரேச்சர் ஒரு 53 40 இருக்கலாம். பட் அது எப்போ லிக்விடா மாறணும், இந்த மாதிரி 0 டிகிரி செல்சியஸ்ல நீங்க வெப்பநிலையை கொடுத்தாதான் இதா மாறும், லிக்விடா மாறும். அதுதான் நம்ம பார்த்தோம். அது பாத்தீங்களா, இப்ப லிக்விடா மாறிட்டு. ஓகே, இப்ப நான் அடுத்து பாருங்க. நான் இப்ப லிக்விடும் எடுத்துட்டேன். அவரோட டெம்பரேச்சர் ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சர் மாதிரி ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இருக்கு. நான் இதை சாலிடா மாத்தலாம் இல்ல கேஸா மாத்தலாம். இப்ப சாலிடா மாத்தணும் என்ன அர்த்தம்னா, ஒரு திரவ பொருளை நான் திட பொருளா மாத்துறேன், லிக்விட சாலிடா மாத்துறேன். ஐஸ் கட்டிய தண்ணியா மாத்துற மாதிரி தண்ணிய ஐஸ் கட்டியா மாத்தலாம் தானே, பார்ப்போமா? இப்ப நான் வந்து உங்களுக்கு இதுல எதா மாத்தணும், சாலிடா மாத்தணும்னு சொல்லியிருந்தோம்ல, சாலிடா மாத்துறேன். ஏற்கனவே லிக்விடோடைய பார்ட்டிகல்ஸ் துள்றதை நீங்க பார்க்கலாம். இப்ப ஆன் பண்றேன். டெம்பரேச்சர் குறையுது பாருங்க. டெம்பரேச்சர் இந்த தடவை குறையணும். நம்ம அப்படிதான் பார்த்தோம். கூல் பண்ண உடனே அந்த பார்ட்டிகல்லாம் ஸ்லோ டவுன் ஆகணும். பார்ட்டிகல் அதாவது சாலில இருக்கிற மாதிரி பார்ட்டிகல் வரணும்னு சொன்னோம்ல, பாருங்க. 0 டிகிரி செல்சியஸ் வந்த பிறகு எல்லா பார்ட்டிகளும் அப்படியே உறைஞ்சிச்சு. எல்லா பார்ட்டிகளும் ஒன்னா உட்காந்துட்டு, அதனால அந்த திரவ பொருள் உரு உறைஞ்சு ஐஸ் கட்டியா மாறிச்சு. இதுதான் ஃப்ரீசிங். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, உறைதலை பார்த்தாச்சா? சார் எனக்கு இதே மாதிரி இங்க கேஸும் வச்சு காமிங்களே அப்படின்னு கேட்கலாம். எஸ், கேஸ். இப்போ நான் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி எடுத்துக்கேன். அதை நான் ஹீட் பண்ண போறேன்னு அர்த்தம். ஏன்னா லிக்யூட நீங்க கேஸா மாத்தணும்னா, போன தடவை நம்ம பார்த்தோம்னா சிமுலேஷன்ல என்ன பண்ணோம், ஹீட்டை கொடுத்தாதான் பார்ட்டிகள் ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி போகும். அதுதானே கேஸோட ப்ராப்பர்ட்டி. அப்ப அதுக்கு நான் ஹீட்டை தான் கொடுக்கணும். சாலிடா மாத்தணும்னா ஹீட்டை குறைக்கணும், கேஸா மாத்தணும்னா ஹீட்டை கொடுக்கணும். ஓகே, இப்போ ஆன் பண்றேன் பாருங்க. 50, நீங்க அந்த சைடில் உள்ள டெம்பரேச்சர் பாருங்கன்னா 50, அதுல இருந்து கூலும் பாருங்க. பார்ட்டிகளுடைய சைஸையும் பார்ட்டிகளுடைய அந்த இதையும் பாருங்க, மூவ்மெண்ட்டை பாருங்க. சில பார்ட்டிகள்லாம் வெளியில போகும், ஏன்னா அது ஹீட் ஆயிட்டுனா வெளியில ரூம் இருக்குன்னா வெளியில போயிடும் அது சாட்டி. பாருங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. வேப்பரைசேஷன், ஆவியாதல் நடைபெற்றுட்டு எல்லாம் இப்படிதான் நம்ம வீட்டுல கொதிக்கும். நம்ம தண்ணியோ பாலோ ஏதோ வச்சுப்போம்ல, இப்படிதான் கொதிக்கும். அப்புறம் அப்படியே வத்துது பாருங்க. ஏன்னா அந்த அந்த பார்ட்டிகள் தான் ஆவியாகி வெளியில போயிட்டா, ரூம் விட்டு வெளியில போயிட்டா, அப்ப அது குறையதான் செய்யும். பாருங்க, ரொம்ப நேரமா நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல சில டைம்ல நம்ம அம்மாவோ அக்காவோ என்னைக்கா ஒரு நாள் பண்ணிருக்கலாம். எல்லார் வீட்லயும் அப்படி பண்ண மாட்டாங்க. திடீர்னு பாலை வச்சு மறந்து போய் வேற இதுல கவனத்துல இருந்தாங்கன்னா ஹீட் ஆயிட்டே இருந்திருக்கும். வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா ஓகேப்பா பால் பொங்கி வழியுது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது என்ன ஆகும், ரொம்ப நேரம் ஹீட் ஆனால் ஃபுல்லாக பாவம் பாலும் ஆவியாகி வெளியில் போயிடும். வெறும் பாத்திரம் மட்டும் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணால் அந்த பாத்திரம் கூட இருக்காது, கருப்பு கலரில் மாறிடும். அது இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த ப்ராசஸ் புரிஞ்சுதா? ஓகேவா? ரைட். இப்போ மூன்றாவது ப்ராசஸ் போலாமா? இப்போ ஆல்ரெடி கேஸை நான் எடுக்க போறேன். அவர் பாருங்க என்ன துள்ளுதாரு. அப்படிதான் நம்ம பார்த்தோம். பார்ட்டிகல்ஸ் துகள்கள் இப்படிதான் துள்ளிட்டே இருக்கும் கேஸ்ல, வாயுல. கரெக்டா? இந்த கேஸை நான் சாலிடா மாத்தணும், என்ன பண்ணும், பார்ட்டிகல்லாம் ஒரு இடத்துல போய் உட்காரணும். அப்ப டெம்பரேச்சரை குறைக்கணும். இப்ப சாலிடா மாத்திரம்னா இவன் டெம்பரேச்சர் குறைக்க போறேன். பாருங்க, 150 இருக்கு டெம்பரேச்சர், குறைக்க போறேன் பாருங்க. குறையுது குறையுது. கண்டென்சிங் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த பாருங்க, கேஸ்ல இருந்து சாலிடுக்கு லிக்விடா ஃபர்ஸ்ட் மாறும். லிக்விடா மாற்றி தான் சாலிடா மாறும். என்ன டைரக்டா அப்படி மாறாது. அதனால பாருங்க பாருங்க, அப்படியே வர்றது 30 24 2 18 14 ஃப்ரீசிங் ஆக போகுது. இந்த பாருங்க, 0 டிகிரி செல்சியஸ் வந்தோடனே சாலிடா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. கேஸா இருந்தது, வாயா இருந்தது, சாலிடாவே கிடைச்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, சார் நான் வெப்பநிலையை குறைச்சேன் சார், வெப்பத்தை குறைச்சேன் சார். எஸ், கரெக்ட். 150ல இருந்து 0 கொண்டு வந்திருக்கோம். அப்ப அது அப்படிதான் ஆகும். ரைட்டா? இதே மாதிரி கேஸ் வந்து லிக்விட நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இதே மாதிரி தான். திருப்பி நீங்க குறைக்கணும். குறைச்சிங்கன்னா அந்த மூவ்மெண்ட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோவாகும். அதோட இயக்கம் கண்டென்சிங் அப்படின்னு போட்டுருப்பாங்க.
ஓகே. அங்க யார் முக்கிய பங்கு வகிக்கிறா? அங்க யார் ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர், வெப்பநிலை. அதாவது வெப்பம். நம்ம அந்த வெப்பத்தை அளக்கிறது தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப புரியுதா? இதை தான் நம்ம டாபிக்கா படிச்சோம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், சாலிட், லிக்விட், கேஸ். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? வெப்பத்தை கொடுத்ததுனால நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா, துகள்களுடைய அந்த இயக்கம் நான் பார்த்தேன் சார். ரொம்ப அதிகமா தொழில்நுட்சி நீங்க டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஒன்னு பார்த்தேன் சார். ஒன்னு. ரெண்டாவது, ஒவ்வொரு நிலை, ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் மேட்டருக்கும் பார்ட்டிகளுடைய அந்த ஒரு உட்கார்ந்துருக்க ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. சாலிட் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக உட்காந்து, லிக்விடுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்து, கேஸுக்கு வாயுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்து. அது ஒன்று பார்த்தோம். பார்ட்டிகளுடைய அந்த இரு உட்கார்ந்துருக்க பொசிஷன் நம்ம பார்த்தோம். டெம்பரேச்சர் கொடுக்கறனால அந்த பொசிஷன் கொஞ்சம் வேறுபட்டுச்சு, கொஞ்சம் இடைவெளி வந்துச்சு ஒன்று. அப்புறம் அந்த டெம்பரேச்சர் கொடுத்தனால ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டரை இன்னொரு ஸ்டேட் ஆஃப் மேட்டரை நம்ம மாத்துறோம். இதெல்லாம் இந்த சிமுலேஷன் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள். இஸ் இட் கிளியர்? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? சரியா? சோ வெப்பத்தை இப்போ அதுல முக்கியமான பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டனா முக்கியமானது. ஒன்னு வந்து 100°C, இன்னொன்னு 0°C. அதை நம்ம பார்த்தோம். இந்த 0°C என்னன்னா, இப்போ ஒரு பனிக்கட்டி 0°C வெப்பநிலைக்கு நீங்க சூடுபடுத்தும் போது அது உருகி அப்படியே தண்ணியா போயிடும். அதே போல ஒரு தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணிய நீங்க 100°C வெப்பநிலை கொடுத்தீங்கன்னா அது ஆவியா போயிடும். இந்த ரெண்டு பேரும், இந்த ரெண்டு ரீடிங் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உறை வெப்பநிலை, ஆவியாதல் வெப்பநிலை அப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? அது நமக்கு பின்னாடி வருது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இது இப்போதைக்கு இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதை மட்டும் தெளிவா படிங்க. ஓகே? ஸோ 100°C லிக்யூட் கேஸா மாறுது. ஸோ பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஒரு சாலிட் வெப்பநிலைக்கு நம்ம 0°C வெப்பநிலை கொடுத்தா உருகி மெல்டிங் ஆகி லிக்யூடா மாறுது. அது எல்லாத்தையும் நம்ம இந்த சிமுலேஷன் பார்த்தோம். ஓகே, குட். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். 4 யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னொன்று முக்கியமான என்ன விஷயம், 2 யூனிட் உங்களுக்கு ஒன் வேர்ட் டெஸ்ட் சொல்லியிருந்தேன். அந்த ஒன் வேர்ட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவேன். 10 ஒன் வேர்ட். சரியா? ஓகே, அதுதான். வேற எதுவும் டவுட் இருக்காப்பா? வேதியியல் வாய்ப்பால்ல, அணுக்கட்டு எண் அட்டாமிக்ஸ்ல, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு நடத்த காமிச்சு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கனால ஓகே, குட். இது மாதிரி நிறைய டவுட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. நம்ம அடுத்த கிளாஸ் சந்திப்போம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.